குழந்தைகள் கடத்தல் விவகாரத்தை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து வரும் திங்கட்கிழமை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகளின் எண்ணிக்கை 14,429. இவற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை 13,373. இந்த புள்ளி விவரங்களை தமிழக காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளது. எனில் இன்னமும் கண்டுபிடிக்கப்படாத 1056 குழந்தைகளின் நிலை என்ன? எங்கே போயின அந்த குழந்தைகள்? சென்னை பாரிமுனை பகுதியில் தெருவோரம் தூங்கிய 8 மாத குழந்தை ரோகேஷும், வால்டாக் சாலையோரம் தூங்கிய சரண்யாவும் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் காணாமல் போயினர். இந்த குழந்தைகளை மீட்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் நிர்மல் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில்தான் காணாமல் போன குழந்தைகள் பற்றிய விவரங்களை காவல்துறை தெரிவித்துள்ளது. காணாமல் போன தங்கள் குழந்தைகளை மீட்டுத் தரக்கோரி குழந்தைகளின் பெற்றோரும் நீதிமன்றத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ்காரர் இன்னுமா தேடுகிறாங்க, நாங்களும் தேடுகிறோம். எங்க வீட்டுக்காரர் ஒவ்வொரு இடத்துலயும் தேடுகிறார். வேலைக்கு போறப்பெல்லாம் தேடிக்கினே இருப்பாரு. ஆனா ஒரு நாள் கூட நாங்க அவனை நினைக்காத நாள் இல்ல, தூங்காத நிலைமையில. அந்த கடையாண்ட போனாலே எங்களுக்கு அழதா வர தவிர எங்களுக்கு நிம்மதியா இருக்காது. அந்த பையனாலே எங்க வீட்டுக்காரர் உடம்பே போயிடுச்சு. குச்சி கவலை, ஐயோ 3 இருந்துச்சு, அதுல 1 போயிடுச்சு. இதுங்களை நினைச்சுன்னு அது எப்படி இருக்குதோ, அது உயிரோட எம்ம கட்ட குத்தா கூட பரவாயில்லையே, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குமே. நம்ம பெத்துங்க இருந்தா நம்ம கண்ணுக்கு எதிர நம்ம கண்ணு மூடி வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்களே, அது எப்படி இருக்கு, ஏதாகுது, எங்க சாப்பிடுது, எங்க தூங்குது. அடுத்த மாசம் 7ஆம் மாசம் 14ஆம் தேதி வந்து அந்த பையனுக்கு 1 வயசு ஆகுது. அந்த குழந்தை அதை வேறு படுக வச்சு ஜெட்டிக்கிட்ட எல்லாம் மாத்தி முந்தானியில முச்சு போட்டு பார்த்தேன். அந்த குழந்தை இந்த பையனையும் முந்தானியில முச்சு போட்டுன்னு பார்த்தேன். இந்த குழந்தை இருக்குது, ஆனா அந்த குழந்தைய காண வேண்டிய. நாங்க 4 மணிக்கு எங்க வீட்டுக்காரர் ஏந்தாரு. நெஞ்சு வலி வந்துச்சு அவருக்கு, அடிக்கடிக்கு அவருக்கு நெஞ்சு வலி வரும். நாங்க 4 மணிக்கு எங்க வீட்டுக்காரர் ஏந்து தண்ணி குடிச்சாரு. என்னம்மா இது குழந்தைய காணடி, என்ன ஏப்புனாரு. குழந்தைய காண லட்சுமின்னு நான் சொன்னேன். பெட்ஷீட் அடியில பூந்துன்னு கிடப்பான்னு. பெட்ஷீட் எல்லாமே எடுத்து பார்த்தா எங்க அக்காலாம் போய் கடை எல்லாம் கடை இல்லைன்ட்டாங்க. செய்யாரை சேர்ந்த ஜலாவுதீன் என்ற 2.5 வயது சிறுவன் காணாமல் போனது தொடர்பாக அவனது தந்தை அஸ்வத் அகமத் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகளின் ஒவ்வொரு விசாரணையின் போதும் நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வருகிறது. இந்த மனுவை கடந்த மாதம் விசாரித்த நீதிமன்றம் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகள் காணாமல் போனது பற்றிய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதன்படி அறிக்கை தாக்கல் செய்த காவல்துறை மீதமுள்ள குழந்தைகளை தேடி வருவதாக கூறியுள்ளது. பணக்கார பசங்களோ, அதாவது ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய பிள்ளைகளோ கடத்தப்படல. தயவு செஞ்சு மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். பாமர மக்கள், பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க, ஏழைங்க, எளியவங்க, சிறுபான்மையினர்கள், இப்படிப்பட்ட மக்களை தான் இன்னைக்கு கடத்துறாங்க, டார்கெட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மாபெரும் பெரிய நெட்வொர்க்கா தான் செயல்பட்டு இருக்கிறது, எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆனால் காவல்துறை இதுல ஏன் மெத்தன போக்கு காட்டுகிறார்கள் என்பது நிச்சயமாக புரியவில்லை. தங்கள் குழந்தைகளை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த அம்மாக்களின் கேள்வி இதுதான். போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி நேரத்தையும் அது குத்துருப்பானுங்க. பணக்கார வீட்டு குழந்தையா இருந்தா ஏற்படுக குழந்தையா இருக்கதான் இது இவ்வளவு கேர்லெஸ் ஆகுறாங்க. காணாமல் போன குழந்தைகளின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவது, வழக்குகளை முடித்து வைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், குழந்தைகள் கடத்தலை தடுக்க அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை அரசின் மூத்த அதிகாரிகள் வரும் திங்கட்கிழமை நேரில் ஆஜராகி தெரிவிக்க உத்தரவிட்டனர். காவல்துறை தரப்பில் 2 அதிகாரிகளை நியமித்துள்ளதாக அரசு வழக்கறிஞர் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சிபிசிஐடியில் எஸ்பியாக பணிபுரியும் ராஜேஸ்வரி அவர்களையும், சிபிசிஐடியில் டிஎஸ்பியாக பணிபுரியும் ராஜ சீனிவாசன் அவர்களையும் நியமித்துள்ளதாகவும், இவர்கள் இருவரும் வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அரசின் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தெரிவிப்பார்கள் என்ற அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும்பொழுது குழந்தைகளின் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா என்பது தெரியவரும். ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து முகேஷ்.